ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 8th 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடையில கேப் விழுந்துருச்சு. நிறைய பேர் என்னோடய வீடியோ கேட்டிருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம 5வது இயல் பார்த்துடலாம். குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னா இதில் நிறைய இசையை பற்றி தான் இருக்கும். இந்த இயல் நல்லா இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு திருக்கேதாரம் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கு. இது ஆக்சுவலாக ஒரு தேவார பாடல். இசையை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லா உயிர்களையுமே இசை வைப்பது இசை தான் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போது இசை நம்மளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிக்குதுன்னா, இப்போ நான் ஒரு சின்ன வயசில் ஒரு பாட்டு கேட்குறேன்னு வைங்களேன். இப்போது ஏதோ ஒரு திருவிழாவில் ஒரு பாட்டு பாடுது, அந்த சாமி பாட்டு பாடுது. இப்போ நான் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த பாட்டை கேட்கும்போது அது பாட்டு தான். அப்பவும் பாட்டு தான், இப்போவும் அதே பாட்டு தான், அதே இசை, அதே ஓசை தான். ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸ் நமக்கு வந்துட்டு போகும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்போ அந்த மூடு ஸ்விங் அப்போ இருந்ததோ அதே மூடு நமக்கு அது வரும். அது யாரெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வரும் ஒரு சில பாட்டெலாம் கேட்டால். நம்ம சின்ன வயசில் புது படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அதில் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னொன்று, நமக்குன்னு ஒரு ஃபேவரட் சாங், அந்த இசையெலாம் நம்ம ரசிச்சிட்ருப்போம். சப்போஸ் நமக்கு ஏதாவது ஐசியூ, அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு பிடிச்சதை யாருக்காவது நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை நமக்கு பிடிச்ச சாங் இருக்கும், அதெல்லாம் போடும்போது நமக்கு மறுபடியும் அந்த உயிர் மீண்டும் திரும்ப நமக்கு அந்த நினைவுகள் நமக்கு நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆராய்ச்சியாளர் தான் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம இசை நம்ம வாழ்வில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நம்ம பாடத்துக்கு போயிடலாம். தேவாரம் பாட்டு தான் இது. சுந்தர் எழுது. தேவாரம் பாடிய மூவர் யார் யார் சொல்லுங்கள். முதல் 3 தேவாரத்தை பாடினது திரு ஞான சம்பந்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், அடுத்த 3, அப்புறம் கடைசியாக 7ஆம் திருமுறையை சுந்தரர் பாடியிருக்காரு. இதை 12 திருமுறையை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 2வது 3, 6, அப்புறம் 7ஆவது திருமுறையை சுந்தரரோட வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த பாட்டோட விளக்கம் என்ன, பண்ணோடு சேர்ந்து எப்படிலாம் பாட்டை நம்ம பாடும்போது அதுக்கேற்ற மாதிரி மூங்கில்லான புல்லாங்குழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து இணைந்து ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்களுக்கு குளிர்ச்சி தர மாதிரி அந்த நீர் திவலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியிலேருந்து அப்படி ஒரு சொட்டு சொட்டை தெரிக்கும் பார்த்தீங்களா, அந்த நீர்த்திவலைகளை வைரங்களை போன்ற நீர்த்திவலைகளை வாரி இறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலத்தின் மேல் மத யானைகள் மணிகளை வாரி வீசும், இவற்றால் இடையறாது எழும். அந்த வாரி வீசும்போது எழுகிற அந்த சத்தம் கின் அப்படிங்கிற அந்த சத்தம் இசையாக முழங்குது. இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் தான் திருக்கேதாரம். திருக்கேதாரம் அப்படிங்கிறது ஒரு நகரம். பண்ணுன இசை, கனகச்சுனைனா பொன் வண்ண நீர்நிலை. இது புதுசாக இருக்குது, படிச்சுக்கோங்க. வேலம்னா யானை, மத யானைகள். முரளும்னா முழங்கும். பல வெயின என்ன மூங்கில். சரிங்களா? பண்ண இசை நமக்கு தெரியும். கனகச்சுளை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கனகச்சுனை, சுனைனா பொன் நீர்நிலை, பொன் வண்ண நீர்நிலை. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு. முழவு பலவை அப்படிங்கும்போது நமக்கு மூங்கில் அப்படின்னு தெரியுது. இசைன்னு தமிழ் பாடலோட இசைக்கு ஏற்ற மாதிரி மூங்கில் முழங்கும் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு வரி. எல்லாம் கொஞ்சம் இடையில பார்த்து வச்சுக்கோங்க. கின் அப்படின்னாவே இந்த தேவார பாடல் தான். அது மாதிரி 2-3 லைன் பார்த்து வச்சுக்கோங்க. இது எழுதுனது சுந்தரர் தான். இதெல்லாம் பார்த்துட்டோம். 12 திருமுறைன்னு சொல்லியாச்சு.
அப்புறம் வந்து இவர் வந்து நம்பியாரூரர் தம்பிரான் தோழன் அப்படின்னு அழைக்கப்படுறார். யார்? சுந்தரர் அப்படிங்கிற வந்து தம்பிரான் தோழன். தம்பிரான்ங்கிறது யார்? சிவனை குறிக்குது. சிவனுக்கே வந்து தோழர், இறைவனுக்கு அப்படிங்கிறனால தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பியாரூரர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர்களால் இருக்குது. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை படிச்சிருக்காரு. சரிங்களா? அது சேக்கிலார் இட்ட பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். இது வந்து திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை தான் வந்து முதல் நூலாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் எழுதியிருக்காரு. அதுதான் பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. மூவர் அவங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம், சம்பந்தர், அப்பர், சுந்தரர்னு சொல்லுவாங்க. அது திருஞான சம்பந்தர் தான் சம்பந்தருங்கிறாரு, திருநாவுக்கரசர் தான் அப்பருங்கிறோம். சரிங்களா? இந்த நூலை தொகுத்து வந்து நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நாதமுனிங்கிறது 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்திருப்பார். சரிங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவாரம் அப்படிங்கிற சொல்ல வந்து 2ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? தேவாரம் அப்படின்னு பிரிப்பாங்க, இன்னொன்று ஆரம்னு பிரிப்பாங்க. இது வந்து ரொம்ப மெயின். நானும் நிறைய டைம் மறந்துருக்கேன். ஆரம், தேவாரம். தேவாரம்னா இனிய இசைப்பாடல் பொருந்திய பாடல்கள் அப்படின்னா, வாரம் முழுவதும் இசைப்பாடல் வந்து நம்ம ஒருத்தங்க வீட்டில் பாடிட்டே இருக்குது அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஆரம் அப்படின்னா நிறைய பேர் பெண்களில் சொல்லுவாங்க, இந்த ஆர செயின் எவ்வளோ, எத்தனை பவுன் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து மாலையாக நம்ம நினச்சிக்கலாம், ஆர மாலை அப்படின்னு. தேவாரம்னா இனிய இசைப்பாடல்கள், இசை பொருந்திய பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? காட்டிலிருந்து வந்த என்னது வேலங்கள், யானை தான் வந்து கரும்பு திங்கும். வேலம்னா யானை. கனகச்சுனை கனகச்சுனைன்னு என்ன சொல்லுங்கள்? பொன் போன்ற நீர்நிலைங்களா? ஓகே. கனகச்சுளை, கனகம் கூட்டல் சுளைனியே வருதுங்க, சாரி. முழவு கூட்டல் அதிர, முழவதிர. ஓகேங்களா? பாடறிந்து ஒழுகுதல், இது வந்து கலித்தொகை பாட்டு. இது 10th பழைய புக்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு சில பாட்டில் வந்து நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. அது நமக்கு வந்து ப்ளஸ். ஓகேங்களா? கலித்தொகை பாட்டு இதில் எல்லாமே 80 ஆற்றுதல் என்பது, போற்றுதல் என்பது, பண்பு எனப்படுவது, அன்பு எனப்படுவது, அறிவு எனப்படுவது அப்படின்ட்டு. ஆற்றுதல் எனப்படுவதுங்கிறது உதவி செய்கிறது, வரிவிற்கு வந்து உதவி செய்கிறது. போற்றுதல்ங்கிறது வந்து நம்மளை உணர்ந்தாரை பிரியாமை. சரிங்களா? போற்றுதல்ங்கிறது பாதுகாப்பு, நம்ம அன்பாகிறவங்கிட்ட வந்து நம்ம பிரியாமல் இருக்கணும். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அதுக்கெல்லாம் மீனிங் கீழே இருக்கு. இதெல்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீனிங் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் லைன் வந்து இல்வாழ்வு என்பதற்கு வறியவருக்கு உதவி செய்தல், அதை தான் வந்து என்னது ஆற்றுதல் என்பதுன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புங்கிறது அன்பு நம்ம அன்புடையரை வந்து நம்ம பிரியாமல் இருக்கிறது. பண்புனா வந்து சான்றோர் காட்டி வழியில் வந்து நடக்கணும். அன்புங்கிறது உறவினர்களை வந்து இது நடக்குமா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம மிக நல்லவராக இருக்கிறதுக்கான வழிகளில் தான் கூறியிருக்காங்க. அப்படிலாம் யாரும் இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு டைம் எனக்கு தமிழ் படிக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். ஏன் இப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க, ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன். சரி, ஓகேங்க. அறிவு எனப்படுவது, அன்பு எனப்படுவது வந்து உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். நம்ம என்னதான் உறவினர்கள் பற்றி அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விசேஷம்னா அங்கே தான் போய் நிற்கிறோம். அதுதான் நம்மளோட தமிழர்களோட பண்பாடு. சரிங்களா? ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க போல நினைக்கிறீங்களா உறவினர்களால்? சரி, விடுங்க, எல்லா பக்கம் இருக்கிறது. அறிவெனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். சரிங்களா? இது எப்பவுமே எந்த காலத்துக்கும் பொருந்து. அறிவுங்கிறது அறிவில்லாதவங்க சொல்கிறது, அவங்ககிட்ட போய் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, வாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுறது. ஒரு டைம் நம்ம அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை வந்து மறுக்காமல் காப்பாற்றணும். நிறைங்கிறது மறைபொருளை பிற அறியாமல் காத்தல். நம்ம ஒரு ரகசியத்தை வந்து காக்கணும். நிறை அப்படிங்கிறது. நீதிமுறை அப்படிங்கிறது குற்றம் செய்தற்குரிய தண்டனை வழங்க வேணும். சரிங்களா? பொறுமைங்கிறது நம்மளை வந்து கேலி செய்கிறவங்களையும் பொறுத்துக்கணும். சரிங்களா? பொறுமைங்கிறது பொறுமை. முறைங்கிறது
சரிங்க, முறைங்கிறது நீதி. நம்ம தப்பு செஞ்சவங்க வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். நிறைங்கிறது நம்மளோட ரகசியத்தை வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. செறிவு அப்படிங்கிறது நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றுறது. அறிவுங்கிறது அறிவியலர் சொல்ல வந்து பொறுக்கிறது. அன்புங்கிறது உறவினர்கள்லேருந்து பிரிந்து செல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டீமா. இதை வந்து கலித்தொகை எழுதுனது வந்து நல்லந்தூவனார். சரிங்களா. கலித்தொகையை வந்து 5 பிரிச்சிருவாங்க. இப்போ எப்படி குறிஞ்சிக்களி முல்லைக்களி அப்படின்ட்டு 5 பிரிப்பாங்க. அந்த குறிஞ்சிக்களி எழுதுனவர் வந்து இதில் வந்து குறிஞ்சிக்களி எழுதுனது வந்து கபிலர் தான். சரிங்களா. முல்லைக்களி எழுதுனவர் வந்து அது மறந்துடுச்சு. களி எழுதுனது வந்து மருதன் இளநாகனார். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் களி எழுதுனது வந்து பாலைக்களிக்கு வந்து பெருங்கடுங்கோ. நெய்தல் களிக்கு தான் வந்து நல்லந்தூவனார். அந்த நல்லந்தூவனார் தான் இந்த கலித்தொகை தொகுத்தது நல்லந்தூவனார் தான். நெய்தல் களி எழுதுனதும் நல்லந்தூவனார் தான். முல்லைக்களிக்கு மட்டும் தெரியல. இதே மாதிரி எங்கே பிரிச்சிருப்பாங்கன்னா 500 அந்த 500க்கும் குறிஞ்சிக்கு வந்து கபிலர் தான் எழுதியிருப்பார். சரிங்களா. முல்லைக்கு வந்து அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போவே சொல்லி கொடுத்துட்றேன். 500 நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து 500. சரிங்களா. இருங்க, ஸ்லைடு வந்து கொஞ்சம் நல்லா எழுதுறது இல்லை. சரி, இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஸ்லைடில் வந்து எழுதுறது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சிட்டே வாங்க. 500க்கு வந்து குறிஞ்சிக்கு வந்து கபிலர். சரிங்களா. குறிஞ்சினாவே கபிலர் தான். அந்த குறிஞ்சிக்கும் கலித்தொகை குறிஞ்சிக்கும் 500க்கு ரெண்டுக்குமே ஒரு பொதுவானவர் தான். அதே மாதிரி குறிஞ்சி இந்த நம்ம இப்போ பார்க்குறது 500க்கு மட்டும் பார்க்குறோம். முல்லைக்கு வந்து பேயனார். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா முல்லைப்பூ வச்சுட்டு போனால் பேய் பிடிச்சிரும் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் அப்படிங்கிறது ஒரு வயல். சரிங்களா. வயலும் வயல் சார்ந்த இடம் தானே. அதுக்கு வந்து நாம் வந்து வயலில் நின்றுட்டுருக்குறோம், ஓரமாக போ அப்படின்னு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம பெரியவங்க ஓரமாக போ, இங்கே வராதுன்னு சொல்லுவாங்க. அது ஓரம் போய்யா ஞாபகம் வச்சுருப்பேன். நெய்தல் அப்படின்னா நெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இங்கேருந்து நெய்யில் யாரோ சாப்பிட்டது அப்படின்னா அதுவும் அந்த 3 பேர் தான். அப்படிங்கிறது தான் அம்மூவனார் அப்படின்னு. குறிஞ்சி மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு வந்து ஓதலாந்தையார். பாலையில் வந்து என்னது தண்ணியே இருக்காது, வறட்சியாக இருக்கும். எப்படி ஓதம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓதலாந்தையார் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். 500க்கு இல்லை கலித்தொகைக்கு நெய்தல் களிக்கு வந்து நல்லந்தூவனார். பாலைக்களிக்கு வந்து குறிஞ்சி கபிலர் இதில் தெரிஞ்சிச்சு. மருதமுக்கு வந்து மருதன், அதுலேயும் பேர் இருக்குது, மருதன் இளநாகனார். 35 பாடலையும் எழுதியிருப்பார் அவரே. அப்புறம் நெய்தல் களிக்கு மட்டும் இதில் வந்து நல்லந்தூவனார். இது தொகுத்தூரும் அவர் தான், நெய்தல் களி எழுதணும் அவர் தான். அதனால் ஞாபகம் வச்சுக்கிறோம். பாலைக்கு வந்து பாப்பே பெருங்கடுங்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். முல்லைக்கு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். தெரியாதுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து நாட்டுப்புற கைவினை கலைஞர்கள். சரிங்களா. இது வந்து எப்படின்னா இது நல்லா கைவினை அந்த பாய் குயவர்கள் செய்வாங்களா பானை, அதை பற்றி தான் இருக்கும். உலகத்திலேயே வந்து பழமையான கலைகள் ஒன்று என்னது மட்பாண்ட கலை தான். சரிங்களா. அது வந்து உங்களே மட்பாண்ட கலை யாருங்க வந்து நம்மளை வரவேற்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த பாடத்தில் வருது. உலகின் பழமையான கலைகள் ஒன்றாங்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆரம்பிக்கிறாங்க. சிந்து சமவெளி அகலாய்விலேயே வந்து பானை ஓடுகள் கிடச்சிருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் வந்து கலையழகு மிகுந்த மண்கலங்கள். சரிங்களா. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், இதில் வந்து மண்கலங்கள். மதுரைக்கு அருகில் வந்து கீழடியில் என்ன இருக்குது, ஏராளமான சுடுமண் பொருள்கள் வந்து கிடச்சிருக்கு. கீழடியில் வந்து சுடுமண்ணுங்கிறனால நம்ம கீழே போட்டோம், அதனால் கீழடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. குடம் தோண்டி களையம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டின்னு எத்தனை பொருட்கள் வந்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி செய்து என்னது பாண்டங்கள் களிமண் கிடைத்த உடனே வந்து பாண்டங்கள் செஞ்சிடலாமான்னு கேட்குறாங்க. அப்படி செய்ய முடியாது. அதில் வந்து களிமண்ணை வந்து நிரப்பணும், அதில் தண்ணி ஊற்றி நாள் முழுதும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவில் வந்து மெல்லிய மணல் சாம்பல் அது வந்து கலந்து பக்குவப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் பானை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அந்த பானை செய்யும் சக்கரத்தை வந்து அவங்க திருவைன்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து
இந்த சக்கரத்தை தான் வந்து திருவைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது திருவியை வேகமாக சொல்லட்டினாலும் நடுவில் மண்ணை வச்சு கையால் அணைத்து பிடிச்சோம்னா அந்த மட்பாண்டங்கள் நமக்கு நம்ம வடிவத்துக்கு நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே அந்த அடிப்பகுதி நம்ம எப்படி எடுக்கிறது, அதனால அந்த நூலை வச்சு இப்படி அறுப்பாங்க. சரிங்களா. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஊசியால் அறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு காய வச்சுருவாங்க. அடுத்தது பானை செய்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, பானை செய்யறதுன்னு சொல்ல மாட்டாங்க, பானை வனைதல், கூடை முடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடை பின்னுறன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஓட்டை வந்து மூடிய பானையை வந்து முழுமையாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பானைகளை வந்து தேய்ச்சி மெழுகேற்றுவாங்க. மட்பாண்டங்கள் வந்து சமைச்சாதான் நல்ல சுவையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலத்துக்கும் நல்லதுங்கிறாங்க. பானையில் தண்ணி ஊற்றி வச்சா குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் நமக்கே தெரியும். இந்த மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி தான் வந்து சுடுமண் சிற்பக்கலை. என்னது, டெரகோட்டா இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் டெரகோட்டா ஒரு செயின் வந்து 800 900 விற்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தேன். நல்லாயிருக்கும். யூடியூப்பில் பார்த்து கொரோனா டைமில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், படிச்சுட்ருக்குறோம். சரி, ஓகே வாங்க. டெரகோட்டா அந்த களிமண்ணில் வந்து செய்கிறது. செஞ்சு அது மேலே பெயிண்டிங்லாம் அக்ராலிக் பெயிண்ட்லாம் அடித்து இப்போல்லாம் நம்ம பயங்கரமாக செஞ்சிட்ருக்கோம். அது பயங்கரமாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா. மனித உருவங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பம் இருக்குது. ஆமாம், மட்பாண்டங்களை அதே மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்துலேருந்து சுடுமண் சிற்பங்கள் இருந்துக்குது. வண்ணம் பூசுவது தொன்று தொட்டு அப்போருந்து இருந்துக்குது. பெரிய மாளிகையிலும் கலையரங்கிலும் கூட இது போன்ற சுடுமண் சிற்பங்களை வந்து அழகாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கலைப்பொருளாக வந்து அழகுக்காக பல இடங்களை பயன்படுத்துகிறாங்க. ஊர்கோயிலையும் இது மாதிரி ஏராளமான குதிரை சிற்பங்கள் இருந்திருக்கும். சரிங்களா. ஊருக்கு ஒன்று இல்லை, இப்போல்லாம் தெருவுக்கு ஒன்று இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பார்த்துங்க, இந்த மாதிரி குதிரை வந்து நின்றுட்டுருக்கும். மேக்ஸிமம் ஊருக்கு ஒன்று இருக்கும், ஊர் காவலுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மக்கள் வந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வேண்டிக் கொள்வதாக வழக்கம் இருந்திருக்குது. சரிங்களா. மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி நம்மெல்லாம் சிறப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு கதையெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து மூங்கில் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருக்கேன், என்ன தவறு. அடுத்து வந்து மூங்கிலை பற்றி சொல்ல போகிறாங்க. சரிங்களா. மூங்கில் கொண்டு பல வகையான பொருள்கள் வந்து செய்கிறாங்க. மட்டைக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, நம்ம அதைத்த பொட்டுக்கூடைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது இந்த அளவில் சிறிய கூடை. சதுர தட்டி, கூரை தட்டி, இதெல்லாம் எனக்கே தெரியலிங்க. மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, அதை மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டிங்கிறது என்னது, மாடு வந்து இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும்னு வைங்க, எனக்கே வரலையே. சரிங்க, மாடு வந்து இதுதான் மாடுங்க. சரிங்களா. இந்த மாடில் வந்து வாய்க்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. மூஞ்சி, இதுதான் மூஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து கட்டி விட்ருவாங்க, சாப்பாடு புல்லாக வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, மூஞ்சி பெட்டி. மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டின்னு சொல்லுவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன், பரவாயில்ல. அதெல்லாம் வந்து அப்படிதான் செய்கிறாங்க. அப்புறம் முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை கொடுப்பதற்கு சீர்கூடையாக பயன்படுத்துவாங்க. சீரிப்பும் பயன்படுத்துகிறாங்க. அந்த மூங்கிலில் பின்னி இது பின்னிட்டுருக்குறாங்களே, இதுதான் வந்து சீர்கூடையாக பயன்படுத்துவாங்க. அதில் அரிசி, பழம், பொட்டு, சீப்புலாம் வச்சு கொடுப்பாங்க மணக்கூடையாக. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு, பழம் வச்சு முரத்தில் வச்சு படைக்கும் வழக்கம் இருந்திருக்குது. இப்பவும் நல்லா இருக்குது. சரிங்களா. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உள்ளன. கல், மலை, கூட்டு. சரிங்களா. கல்லை வந்து மலை மாதிரி குவிச்சு வச்சோம்னா அது கூட்டாயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கூட்டு மூங்கிலே வந்து கைவினை பொருள் செய்யறதுக்கு ஏற்றவைன்னு கொடுத்து என்ன மூங்கில்னு கேட்பாங்க. கூட்டு மூங்கில் தான் கைவினை செய்யறதுக்கு ஏற்றது. பாய்ங்கிறது படுக்க பயன்படுது. வேறு என்ன சிறப்பு இருக்குது, பாயில் பல வகை உண்டு. குழந்தை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்குப்பாய். சரிங்களா. உட்காந்து உணவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கிறதுக்கும் உதவுறது சின்னைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது வந்து பட்டுப்பாய். நியூ கப்பிள்ஸ்க்கு வந்து பட்டுப்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பந்தியில் கொஞ்சம் சாப்பிட்றதுனால பந்திப்பாய். படுக்கிறதுக்கும் என்னது, உட்காரவும் யூஸ் ஆகிறது திண்ணைப்பாய். போகிறதுக்கு யூஸ் ஆகிறது திண்ணைப்பாய். குழந்தைகளுக்கு தடுக்குப்பாய். சரிங்களா. கீழே உலகாமல் இருக்கிறதுக்கு தடுக்குப்பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழுகைக்கு பயன்படுத்துறது தொழுகைப்பாய்.
சாமி கும்பிட்றதுக்கு பயன்படுத்துறது தொழுகை பாய். இப்படி பல பாய்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் வந்து பாய்மர கப்பல்கள் பயன்பட்டது கூட பாய் தான் சொல்கிறாங்க. பாய்மர கப்பலாம் இதனை வந்து புறநானூறு என்ன சொல்லுது, கூம்போடு மீப்பாய் களையாது, பாயை வந்து களையாமல் மீட்டெடு அப்படின்னு புறநானூரில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. திருமணத்திற்கு பயன்படும் பட்டுப்பயிர்கள் வந்து மணமக்கள் பேரும் கூட எழுதியிருக்கிறத பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தது இல்லைங்க. சரி, ஓகே. இதில் அடுத்து வந்து ஓலைச்சுவடி பற்றி பார்க்குறாங்க. பழந்தமிழ் இலக்கியம் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓலைச்சுவடி வச்சு தான் ஊவேசா அவர்கள் வந்து ஓலைச்சுவடியாக தான் நம்மளுக்கு எடுத்து அதை காப்பாற்றி நாமெல்லாம் வந்து அதை அச்சிட்டு இப்போ புத்தகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். திருக்குறளே வந்து ஓலைச்சுவடியில் தான் இருந்திருக்கும். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைன்னு கொடுத்துருக்காங்க. மாநில பறவை என்னது, மரகதம். மாநில பூ செங்காந்தல் பூ. அடுத்தது என்னது, மாநில விளையாட்டு என்ன விளையாட்டு, கபடி நமக்கு. இல்லை, தேசிய விளையாட்டு ஹாக்கி, நமக்கு கபடியா. மாநில விளையாட்டு என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னை பொறுத்தளவுக்கு மாநில விளையாட்டு சிலம்பம் வந்தால் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது மாநில பழம் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கிளுகிளுப்பை பொம்மைகள் செய்யறதுக்கும் கூட அது யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த பனை ஓலையை வந்து யூஸ் பண்ணுவோம், விசிறி மாதிரி செய்வோம். எங்கள் ஊரில் வெங்காயம் மாதிரி இருக்குது, அந்த பனை மரத்து அந்த கருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே இருக்குது. இங்கே குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பு தட்டு எல்லாமே அதில் தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. பிரம்புங்கிறது ஒரு தாவரம் தான், அதை எப்படி உலோகம் போல் வளைத்து பொருள் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் பிரம்போட சிறப்பு. பிரம்பினை வந்து நெருப்பில் வந்து காட்டி சூடுபடுத்துவோம். அப்புறம் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே வந்து செலுத்தி வளைப்பாங்களாமா. அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல் வளையும். அதுக்கப்புறம் அது தண்ணியில் வந்து நனைச்சி விட்டால் அது அப்படியே நிலச்சி நிற்கும். அதுக்கப்புறம் எடுத்து சிறு சிறு அணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை வந்து கட்டியும் தேவையான பொருளை மாற்றுவாங்க. பிரம்புங்கிறது மிகவும் குளிர்ச்சியான ஒன்று. அதில் அமர்வதும் படுப்பதும் உடலுக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கண்காட்சிக்கு வந்த மூலம் கைவினை கலையிலேருந்து கற்றுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நன்றி. இது மட்டும் இல்லாமல் மண்பொம்மை செய்தல், மரபொம்மை செய்தல், காகித பொம்மை, தஞ்சாவூர் தட்டு செய்கிறது, சந்தன மாலை, ஏலக்காய் மாலை செய்கிறது, மாட்டு கொம்பினால் கலைப்பொருள் செய்கிறது எல்லாமே போன்றவற்றில் பல வகையான கைவினை இருக்குது. இதை பற்றி நம்ம அறிஞ்சு கொண்டால் மட்டும் போதாது, நிறைய கைவினை பொருட்கள் வாங்கி பயன்படுத்தும் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கைவினை தொழில்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரம்புங்கிறது கொடி வகையை சார்ந்த தாவரம். இதோடைய தாவரவியல் பேர் வந்து கலாமஸ் ரொடாங். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புலையும் மண் கோயிலையும் செழித்து வளரும். தமிழகத்தில் வந்து இப்போது அருகி விட்டதுன்னு என்னது, அருகி விட்டதுன்னா கம்மியாயிடுச்சு, பெருகி விட்டதுன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து அருகி விட்டது. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா இந்த இடத்துலேருந்து தருவிக்கப்படுகிறது. அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். அசாம், அந்தமான், மலேசியா. சரிங்களா. எங்குது பிரம்பு தாவரத்தை வந்து எடுத்துகிட்டு வரக்கு. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான டாப்பிக்கு தமிழர் இசைக்கருவிகள். ஆனால் இதெல்லாம் படிக்கும்போது தலை சுற்றி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் படிக்க தான் வந்து புரிஞ்சிச்சு. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுத்துறது வந்து அகராதி. என்னது, டிக்ஷனரி தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு மீனிங் தெரியலனா நம்ம டிக்ஷனரி பார்த்துட்ருப்போம். அதெல்லாம் ஒரு காலம் தானே, நல்லாயிருக்கும். இப்போல்லாம் மொபைலில் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கேட்டால் சொல்லிடுது. அப்போல்லாம் வந்து ஒரு 900 பேஜ் 950 பேஜ் இருக்கும். நான் 11th 12th படிக்கும் போதெல்லாம் டிக்ஷனரி கையில் வச்சுட்டே அலைஞ்சிட்ருப்பேன், இங்கிலீஷு டிக்ஷனரி. சரி, ஓகே. பொருள் குறித்து அனைத்து விவரத்தையும் அறிந்து கொள்ள பயன்படுத்துவது கலை. இப்போ எப்படி ஒரு சொல்லோட பொருளை நம்ம பயன்படுத்துறது வந்து அகராதி எப்படியோ, அதே மாதிரி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையுமே வந்து அறிஞ்சுக்கிற பயன்படுத்த வந்து கலைக்களஞ்சியம்னு சொல்கிறாங்க. இது வந்து பல்துறை அளவே உள்ளடக்கி தான் இருக்குது. சரிங்களா.
அந்த கலைக்களஞ்சியத்தில் வந்து தகவல் பெரும்பாலும் அகரவரிசையில் தொகுத்திருப்பாங்க. இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை வந்து நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இசை மக்களோட உள்ளத்தில் வந்து எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டுறது தான் இசைங்கிறாங்க. நகை, அழுகை, சந்தோஷமாக இருக்கும்போது, அழுகு வரும்போது, வீரம் உள்ளிட்ட 9 வகையான சுவையை வந்து வெளிப்படுத்துறது வந்து கலையாக வந்து பிறந்திருக்குது. இந்த கலையை வந்து இசை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குரல் வழி இசை, வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. இசை வந்து என்னது? 2 வகை, குரல் வழி, கருவி வழி. இப்போ இந்த இசைக்கருவிகள் பற்றி நம்ம பார்த்துடலாம். இசையின் இனிமைக்கு துணை செய்கிறது இசைக்கருவிகள். சரிங்களா? இசைக்கருவினால தான் நம்ம இசைக்க முடியுது. கால தேவைகள், சமயச்சடங்கு, திருவிழா போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் வந்து குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பல வகையை தோன்றி பிரிஞ்சிருக்குது. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர். இசைக்கருவிகளை இசைச்சிட்டு அதையே பாட்டாக பாடுறவங்க வந்து பாணர் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் பாணர். சரிங்களா? இசைக்கருவிகளை இசைத்து அவங்களே பாடுவாங்க. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படிங்கிறது புறநானூறு. இதில் எப்படின்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது? புறநானூறுனா புறம் போகிறது தான் நியமிச்சுப்பேன், வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி நியமிச்சுப்பேன். பாணர்களெல்லாம் வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு வந்து ஆற்றுப்படுத்துவாங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்போ வந்து எங்கேயாவது வெளியே போனால் தானே அது பாணர்கள் அப்படின்னாவே புறநானூறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். இசைக்கருவிகளோட வகைகள் வந்து தோல்கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவின்னுவாங்க. தோல்கருவினா தோலில் செய்யப்பட்டிருக்கும். நரம்பு கருவினா நரம்புனால அல்லது தந்திகளை உடையது. காற்று கருவினா நம்ம காற்றை பயன்படுத்தி இசைப்போம், புல்லாங்குழல், சங்கு அந்த மாதிரி. நரம்புனா யாழ், வீணை. தோல்கருவினா முழவு, முரசு, தோல், மாட்டு தோல் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விலங்கு தோல்களால் வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்தது கஞ்ச கருவினா என்ன கஞ்சம் பிடிச்சி நடக்குது அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அது அப்படி இல்லை. ஒன்றோட ஒன்று மோதிக்கிறது, மோதி சவுண்டு வர்றதை வந்து ஜால்ரா போடாது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்களா? ஜால்ராங்கிறது 2 கையில் சின்னதாக இருக்கும். பஜனை பாடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாக ஜால்ரா அடிச்சுட்டு போனாங்களாம். அப்புறம் சேகண்டிங்கிறதும் அதே மாதிரி தான். அந்த சேகண்டிங்கிறது எப்படின்னா ரவுண்டாக இருக்கும், காட்டுறவாங்க ரவுண்டாக இருக்கும். நான் கோயிலில் பார்த்துருக்கேன், அடிப்பாங்க. உடுக்கை ஃபஸ்ட்டு வந்து உடுக்கை. இது என்ன வகையான கருவினா தோல் கருவி. ஏன்னா உடுக்கைக்கு 2 பக்கம் வந்து என்னது தோலால் இது பண்ணியிருப்பாங்க, சவுண்டு வர மாதிரி. உடுக்கை என்பது இடைனா இந்த இடையில வந்து சுருங்கியிருக்கா, இடை சுருங்கிய ஒரு பறை. இது உடல் வந்து பித்தளையாக ஆயிருக்கும். உடுக்கை அப்படிங்கிறது வந்து பித்தளையெல்லாம் ஆயிருக்கும். வாய்ப்பகுதி வந்து இது வந்து ஆட்டுத்தோல் ஆயிருக்குது அப்படிங்கிறாங்க. இரு வாய்களையும் வந்து இணைக்கும் கயிறுகள் இடையில் வந்து கோர்க்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இடையில கயிறு கோர்க்குறாங்களா. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாடா சுற்றிருப்பாங்க, சுற்றப்பட்டு அதன் மீது நாடா சுற்றப்பட்டு இப்போ தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை இதை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இடையின் மீது உள்ள நாடாவை அமுக்குவர் அவ்வப்போது. அப்புறம் பெரிய உடுக்கியை வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க. சிறிய உடுக்கியை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும். அப்படி 2 பக்கம் குடுகுடுப்பை அப்படின்ட்டு இருக்கும். சின்ன உடுக்கியை வந்து குடுகுடுப்பையும், பெரிய உடுக்கியை வந்து தவண்டைன்னு சொல்கிறாங்க. தில்லையில் நடனமாடும் நடராசனின் கைகளில் ஒன்றில் வந்து இதை காணலாம். நடராஜரோட கையில் வந்து இதை ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இறை வழிபாட்டின் போது குறி சொல்கிறதுக்கு இந்த கருவி பயன்படுத்து. உடுக்கையில் வருவாங்க பார்த்தீங்களா, வெளியே வந்து நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரநடம் பயில்வார் அப்படிங்கிறது சொல்கிறது யார்? சாரநடம் அப்படின்னா வந்திருக்கா, சாரநடம். உடுக்கை பற்றி ஒன்று தான் வந்திருக்கு, அதை வந்து சம்பந்தர் உடுக்கை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு சம்பந்தர், தேவாரம். சரிங்களா? அடுத்தது குடமுலாங்கிறது. இதை பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குது, குடை பானை மாதிரி. அதுக்கு வந்து 5 வாய் இருக்குது, 5 முகம் இருக்குது. இதை வந்து குடமுலான்னு சொல்கிறாங்க. 5 முகங்களை வந்து உடையுது. ஒரு பெரிய குடத்து வடிவத்தில் வந்து 5 வாய் இருக்குது. நடுவில் இருக்கிற வாய் வந்து 4 விட பெருசாக இருக்குது. ஒவ்வொரு வாயும் வந்து தோலால் மூடப்பட்டிருக்குதா.
ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இப்போ 5 இருக்குன்னா 5லையுமே தனித்தனி வகையான ஒரு இசை பிறக்குங்கிறாங்க. காரணமாக தான் வந்து இதை வந்து பஞ்சமகா சப்தம் அப்படிங்கிறாங்க. பஞ்சுன்னு என்ன? 1 2 3 4 5 5 பஞ்சமகா சப்தம் அப்படிங்கிறாங்க. இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியில் வந்து இவ்வகை முழவு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போல்லாம் எதுவும் யூஸ் ஆகிறது இல்லை. குடமுழா, நெல்லரிகிணை அப்படின்லாம் நம்ம அந்த திணைகளுக்குரிய கருவிகளில் வந்து படிச்சிருப்போம். அதுதான் அதில் ஒன்று தான் இது. குடமுழானா குடம் மாதிரி இருக்கும், பானை ரவுண்டாக இருக்கு, 5 முகங்களும் இருக்கும். குழல் நமக்கு தெரியும், புல்லாங்குழல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு வகையான காற்று கருவி. வண்டுகள் வந்து துளையிடும். காட்டில் வளர மூங்கில் வந்து வண்டுகள் வந்து துளையிட்டு இருக்குது. அதோட வழியை காற்று வீசும்போது இன்னிசை எழுப்பியிருக்குது. அதை கேட்டு நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சதாக வந்து குழல்கள். இதை வந்து வேய்க்குழல், புல்லாங்குழல் என்றும் சொல்லுவாங்க. வேய்னா இந்த மூங்கில் செஞ்ச குழல், அதனால வேய்க்குழலுங்கிறாங்க. குழல் வந்து 7 சுரங்களை உண்டாகுவதற்கு 7 துளைகளை உடையதாக இருக்கும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 7 இருக்கா? 7 சுரங்களை உடைய 7 சுரங்களை வந்து உண்டாக்கும். சரிகமா பதனி அப்படிங்கிற ஒரு இது உண்டாக்கும். சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். சுமார் 20 விரல் நீளம். சரிங்களா? மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களில் வந்து செய்வாங்க. என்னது? சந்தன மரம், செங்காலி, கருங்காலி. ஓகேங்களா? சந்தனம், செங்காலி, கருங்காலி. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக குழல்லையே வந்து புல்லாங்குழல் இருக்குது. அதே மாதிரி கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் பல வகையான குழல் இருந்துச்சுன்னு யார் சொல்கிறா? சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க. அடுத்தது குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேட்காதீங்க, மழலையோட சொல்ல கேட்காதீங்க, வந்து யாழினிது குரலினிதுன்னு சொல்லுவாங்க. அதை விட இனிமையானது குழந்தையோட அந்த குரல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மழலை சொல் தான் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அடுத்தது கொம்புங்கிறது காற்றுக்கருவி தான். நம்ம வாய் வச்சு ஊதுறோம் பார்த்திங்களா, அது காற்றா வருது, அதை தான் வந்து காற்றுக்கருவின்னு சொல்கிறாங்க. மனுஷங்க வந்து தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளோட கொம்பை பயன்படுத்தி தான் ஒலி எழுப்பியிருக்காங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிடுச்சு. இந்த காலத்தில் வந்து அந்த மாட்டிலெல்லாம் செய்ய முடியாது இல்லையா, அதனால பித்தளை இல்லைன்னா வெண்கலத்தால் வந்து அந்த கொம்புகள் செஞ்சாங்க. இதை வந்து வேடர்கள் வந்து வேட்டையின் போது வந்து ஊதுவாங்களாமா. கழனி மேடுகளில் காவல் புரிவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டும் வந்து மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யும் இந்த கொம்பு வந்து ஊதியிருக்காங்க பாதுகாப்புக்காக. சரிங்களா? ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்பு வந்து இந்த காலத்தில் திருவிழா ஊர்வலம் போது இசைக்கப்படுது அப்படிங்கிறாங்க. என்னது? ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. சங்குங்கிறது காற்று கருவி தான். இது வந்து இயற்கையாகவே கிடைக்கிது, இயற்கை கருவி. கடல்லேருந்து எடுக்கிறாங்க. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கும்பாங்க. சங்கின் ஒளியை சங்கநாதம். அந்த சங்கு ஊதுவாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டை வந்து சங்கநாதம் அப்படிம்பாங்க. இலக்கியங்களில் வந்து இதனை சங்கம் வந்து பணிலம்னு சொல்லுவாங்க. கோயில் திருவிழாக்களின் போதும் சமயச் சடங்கு இது மாதிரி இறந்துட்டாங்கனாலுமே வந்து சங்கு ஊதுவாங்க. சரிங்களா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவை சொல்கிறாங்க. சங்கப்பத்தி யார்? திருப்பாவை எழுதினது ஆண்டாள் தான் வந்து சொல்லுவாங்க. ஆண்டாள் எழுதிய நூல் இன்னொன்று என்னது? பெருமாள் திருமொழி. ஐயோயோ, ஆமாம், பெருமாள், சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன். நாச்சியார் திருமொழி. பெருமாள் திருமொழி எழுதுனது வந்து குலசேகர ஆழ்வார். நாச்சியார் திருமொழி தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து 143 பாட்டை உடையது. சரிங்களா? அடுத்தது சால்ரா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இது. பித்தளைனா வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும். உட்புறம் வந்து கூஞ்சி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து அடிப்பாங்க. 2 கை மீது தேவைக்கேற்ப இசைப்பாங்க. இதனை வந்து சால்ரா, இன்னொரு பேர் வந்து பாண்டில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாண்டில். இது வந்து இன்னிசை அரங்கில் இசைக்கப்படுக்கும் இசைக்கருவி ஆகும். இதனை வந்து இந்த காலத்தில் ஜால்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. சேகண்டிங்கிறது இதை கோயிலில் வச்சுருப்பாங்க. அது தாசர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்காக வந்து யாசகம் கேட்டு வருவாங்க. அவங்க தான் வந்து இது அடிப்பாங்க.
டன் டன் சவுண்டு கேட்கும். வட்ட வடிவமான இருக்கும் சேகண்டி. இதில் குச்சியால் இன்னும் இரும்பு துண்டால் அடிப்பாங்க. தேவைக்கேற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதையும் சேகண்டியை சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் வழிபாட்டின் போது இறுதி ஊர்வலத்தின் போது இது வந்து இசைப்பாங்க. திமிலை அப்படிங்கிறது பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி. சரிங்களா, இது வந்து பலா மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன இது பார்த்துருப்போம். இதுக்கு உடுக்கைக்கு வந்து ஆடு தோல் செஞ்சுருக்கோம். இது என்ன தோல்னு சொல்லலை. அடுத்து வந்து பார்த்தோன்னே மணற்கடிகார மாதிரி தான் இருக்கும். இதனை வந்து பாணி என்னும் பெயராலும் அழைப்பாங்க. எல்லாத்துக்கும் 2 பேர். இதுக்கு சேமங்கலம், சேகண்டி, ஜால்ரா, பாண்டில். அப்படி இதுக்கு வந்து என்னது திமிலை, பாணி அப்படி 2 பேர். இதுக்கு வந்து சங்கோடு, அதுலேயும் சங்கோடுன்னு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் சங்கோடு சக்கரம் ஏந்தும் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து சங்கோடு, தாரைக்களம், தளங்குழி, முழங்கு, பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை அப்படின்ட்டு வரும். திமிலை வரும். திமிலைனாவே பெரிய புராணம். பெரிய மிருகத்துக்கு தான் திமில் இருக்கும். அதுதான் வந்து பெரிய புராணம், திமிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பறைங்கிறதும் வந்து ஒரு வகையான தோல் கருவி தான். இது வந்து விலங்கு தோலில் வந்து செஞ்சுருப்பாங்க. வந்து விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் பறை. பறைங்கிறது இப்போ இந்த மத்தளம் அடிச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, 1 சைடாக இருக்கும். 2 சைடாக இருந்தால் தான் மத்தளம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, பறைன்னு தான் சொல்லுவாங்க. தப்பாட்டன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து அப்போ வந்து என்னது, அந்த வெச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆடுகளை திருடிட்டு போகும்போது வெச்சி திணை அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இது மத்தளம். மத்துங்கிறது என்பது ஓசையின் பெயராமா. அப்புறம் வந்து இசைக்கருவிக்கெல்லாம் தளம் அடிப்படையாகும். அதனால தான் மத்து கூட்டல் தளம் மத்தளம் அப்படிங்கிறாங்க. அடியாருக்கு நல்லார், அது சொல்கிறது வந்து யாருன்னா அடியாருக்கு நல்லார். மத்தளத்தை வந்து நம்ம அடிப்போம், அதனால் அடியாருக்கு நல்லார் அப்படின்னு ஞாபகம். மத்தளத்தோட நடுப்பகுதி வந்து பாருங்கள், இப்போ இடையில இருந்து பெருசாக பெருத்து இருக்குதா, அப்புறம் போக குறுகிட்டு வருது. அப்புறம் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டிருக்குவாங்க. 2 கைகளாலும் இசைக்குது. அதனால தான் வந்து இதனை முதல் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் வந்து கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் வந்து கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவர் இருந்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து மத்தளம் கொட்ட வரிசகம் நின்றுவது. ஆக்சுவலாக இதில் நாங்கள் மத்தளத்தை வந்து அதிகமாக கல்யாண வீட்டில் தான் பார்ப்போம். அதனால நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். நாச்சியார் புறான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்தது, அதை வந்து நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து முரசு. இதுவும் தோல் கருவி தான். முரசு அப்படிங்கிறது வந்து போர் துணியாக கொண்ட கருவியில் முதன்மையான முரசாகும். இது 3 வகையாக இருக்குது. படை, கொடை, மனம். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு அப்படின்னு 3 வகை பிரிப்பாங்க. பழந்தமிழ் இந்த 3 வகையான முரசுமே வந்து பழங்காலத்தில் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. தமிழ் மக்களிடம் வந்து 36 வகையான முரசு. சரிங்களா, 36ங்கிறது வந்து தமிழ் சப்ஜெக்டில் இன்னொரு பக்கம் வரும். கவிமணி தேசிய விநாயகர் வந்து ஆசிரியராக 36 ஆண்டு பணிபுரிஞ்சிருப்பார். அதே மாதிரி 36 இது முரசுகள் வந்து வழக்கத்தில் இருந்துச்சுன்னு யார் சொல்கிறா, சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. மதுரை காஞ்சி வந்து இதை மாக்கன் முரசம் அப்படின்னு குறிப்பிடுது. சரிங்களா, மாக்கன் முரசம்ங்கிறது மதுரை காஞ்சி. அடுத்து முழவு. ஒரே முகத்தையுடைய முரசு பாருங்கள், ஒரே முகத்தையோட முரசு முழவு. பெரிய குடத்தோட வாயில் வந்து தோலை இழுத்து கட்டின மாதிரி இருக்கும். தோல் வந்து ஒரு வகையான பசை தடவி முழக்குவாங்க. சரிங்களா, மண்ணமை முழவு என பொருணர் ஆற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. மண்ணமை, மண்ணு பற்றுச்சு, பொறு அப்படிங்கிறாங்க. பொருணர் ஆற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. காலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் அப்படின்னு புறநானூறு சொல்கிறாங்க. முழவு மீட்டினாவே நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யாழ்ங்கிறது ஒரு வகையான நரம்பு கருவி. வேட்டுவர் இறுக கட்டி தங்கள் விரல் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையது பாருங்கள், வில்லு மாதிரியே வளைஞ்சிருக்கா. அப்புறம் நரம்புகளால் வந்து இப்படி இழுத்து கட்டியிருக்காங்க. இதன் அடிப்படையில் உருவான கருது வந்து யாழை வந்து பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை வந்து மிக பழமையானது. யாழின் வகைக்கு ஏற்ற மாதிரி யாழோட வகையை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா நரம்புகளோட எண்ணிக்கை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க. 21 நரம்பு இருந்துச்சுன்னா அது வந்து பேரியாழ். 19
நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது வந்து மகரயாழ். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து மீன் வடிவம் மாதிரி வந்திருக்கும், சாரிங்க, மீன் வடிவில் வந்துச்சுன்னா அது மகரயாழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். சரிங்களா? 21, 19, 14 யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருவாயிருக்குது. யாழ் தான் வீணையை உருவாக்கிக்குது. அடுத்து வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணை. இது வந்து என்னது, 7 நரம்புலாம் ஆனது. 7, 14, 19, 21 7 நரம்புகளை கொண்டது. அப்புறம் இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பி மீட்டுவாங்க. வலக்கையில் தான் மீட்டுவாங்க. இடது கையில் வந்து அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் தான் வந்து கம்பிகளை மீட்ட முடியும். சரிங்களா? இந்த நரம்புகள் மூலம் எழுப்பும் இசையை வந்து அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. அந்த சவுண்ட் வந்து அது எச்சா பெருக்கி அனுப்புது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் யார், மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்து தான் குறிப்பிடப்படுது. பரிவாதினி. சரிங்களா? அடுத்தது தொகைநிலை. இது ரொம்ப ஈஸி. தொகைநிலை, தொகாநிலை. தொகைநிலை 6 வகைப்படும். நமக்கே தெரியும், மறைஞ்சு வந்துருச்சுன்னா அது தொகைன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு எழுத்து வந்து தனிச்சுன்னு இல்லை பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சொல்லுங்கிறத நம்ம அறிஞ்சிட்டோம். சொற்கள் பல தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து தொடர்ன்னு சொல்லுவோம். பால் பருகினான், வெண்முத்து என்னும் தொடரில் வந்து பாருங்கள், பாலை பருகினான், வெண்மையான முத்து என்னும் பொருளை வந்து தருது. இதில் வந்து முதல் தொடரில் வந்து ஐ வேற்றுமை உறுப்பு வந்து அடுத்த தொடரில் வந்து மெய் அப்படிங்கிற விகுதி, மெய் ஆன என்னும் உறுப்பு வந்து மறந்து நின்றுருக்குதா. இது மாதிரி தான் இப்போ பால் பருகினா என்ன, பாலை வந்து பருகுனா அதுதான் மீனிங்கு. இந்த மாதிரி சொற்களுக்கு இடையே வந்து ஏதோ ஒரு உறுப்பு வந்து மறைஞ்ச வந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொகைநிலை தான் வந்து 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. சரிங்களா? இப்போது வேற்றுமை தொகைன்னு என்ன, வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே வந்து நமக்கு தெரியும் 8 வேற்றுமை இருக்குது. அதுல இருந்து 6 வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகையாக இருக்கும். பாருங்கள், திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை தான் படித்தான். தலை வணங்கு, தலையால் வணங்கு. சிதம்பரத்துக்கு சென்றான், நம்ம வாயிலே வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதான். மலைவீழ் அருவி, மலையில் வந்து அருவி விழுந்துச்சு. கம்பரது பாடல், மலைக்கண் குகை. இதெல்லாம் வந்து வேற்றுமை தொகை. அடுத்தது உறுப்பும் பயனும் உடன் தொகை என்னென்னா, அது இப்போ எப்படி ஐங்கிறது மறந்துச்சோ அதோடு சேர்த்து கொண்ட, ஆன அப்படின்னு வரைப்பு பாருங்கள். பால் குடம் அப்படின்னா பாலை கொண்ட குடம், அப்படின்னு தான். அடுத்தது பொற்சிலைனா பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு வருது. 3ஆம் வேற்றுமை உறுப்பும் உடன் தொகை தொகையும். அடுத்தது மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பும் அப்படின்னு உடன் தொகை வளர்த்தாங்க. அடுத்து வினைத்தொகை, ஆடு ஓடி வளர்த்தமிழ் அப்படின்னா இது எல்லாமே வந்து இப்போ வினைத்தொகைன்னு என்னென்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஆடு கொடி வளர்த்தமிழுக்கு தான் 2 பிரிங்க. ஆடு, வளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வினை சொல்லாக வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொன்று கொடி, தமிழ் எல்லாமே வந்து பெயர் சொல்லாக இருக்குது. இப்போது தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இலைநடைகள் தொக்கி இருக்குது. இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது 3 காலமே வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர். எப்படி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது மறைஞ்சு வரும் பெயரச்சத்தை வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு சொல்கிறாங்களா. அடுத்து வந்து பண்பு தொகைன்னு என்ன, வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு. இப்போ பண்புனா வந்து தன்மை, அளவு, வடிவம் எல்லாத்தையும் குறிக்கிறத வந்து பண்பு. அது வந்து அதைத்தான் வந்து பண்பு தொகைன்னு சொல்கிறோம். சரிங்க. தொடர்கள் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர்ச்சொற்களை தழுவி நிற்கிது. இப்போ வெண்மையான அப்படிங்கிற உறுப்பு வந்து கருமையான குவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து மறந்து வர்றதுனால தான் வந்து
பண்பு தொகைன்னு சொல்கிறோம். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையே வந்து ஆன ஆகிய பண்புறுப்புகள் மறைஞ்சு வரதா பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இரு பெயரட்டு பண்பு தொகைன்னா இப்போ பனை மரம், பனைங்கிறது வந்து பொது பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். என்ன மரம் அப்படிங்கிறது பனைமரம், தென்னை மரமா அப்படிங்கிறது அது சிறப்புன்னு ஒன்று சிறப்பாக இருக்குதா, அதுதான் சிறப்பு பெயர். மரங்கிறது பொதுவான பெயர். இது வந்து பொது பெயரும் சிறப்பு பெயரும் வந்து சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா ஆகிய என்னும் பண்புறுப்பு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், மல்லிகைப்பூ. சரிங்களா, அது இருபெயரட்டு பண்பு தொகை தான். அடுத்து ஊமை தொகைன்னா நமக்கே தெரியும், மலர் போன்ற விழி, என்ன சொல்லலாம், கயல் விழி, கயல் போன்ற விழி, அப்புறம் முத்துவாய், முத்து போன்ற வாய். அடுத்தது என்ன சொல்லலாம், நிறையா இந்த மாதிரி ஊமையை வச்சு சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி இருக்க, நீ ஸ்னேகா மாதிரி இருக்க, தமனா மாதிரி இருக்க அப்படிங்கிறதும் ஒரு ஊமை தொகை தான். உண்மை தொகைங்கிறது இரவு பகல் தாய் தந்தை நிற்கா, இது வந்து இரவும் பகலும் சொல்லலாம், தாயும் தந்தையும் சொல்லலாம். இது மாதிரி உண்மை தொகை மறைஞ்சு வந்துச்சுன்னா அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் அது உண்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உறுப்பு அது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது எண்ணுமே சொல்கிறோம். மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, வெளிப்படையாக வந்துச்சுன்னா வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்மொழி தொகைன்னு என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து பச்சை கலர் சட்டை போட்டு வந்துட்டுருக்கிறாரு, அவர் பேர் கருப்புச்சாமின்னு வைங்க. கருப்புச்சாமி இங்கே வான்னு சொல்லாமல் என்ன கலர் சட்டை சொன்னேன், பச்சை கலர் சட்டைன்னு வச்சுக்கோங்க. பச்சை சட்டை இங்கே வா அப்படின்னு சொன்னோம்னா தான் அன்மொழி தொகை. அவர் பேர் என்ன, கருப்புச்சாமி, ஆனால் இவங்க என்ன கூப்பிட்றாங்க, பச்சை சட்டை இங்கே வா அப்படிங்கிறாங்க. இதுதாங்க அன்மொழி தொகை, வேறு ஒன்றுமே இல்லை. பொற்றொடி வந்தால் அப்படின்னா, தொடினா வளையல். சரிங்க, இந்த தொடரில் வந்து பொற்றொடிங்கிறது பொன்னாலான வளையல் அப்படின்னு பொருள் வரும். இதை தான் வந்து வந்தால் அப்படிங்கிற வினைச்சொல்லி தழுவி நிற்பதனால பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தெரியுது. பச்சை சட்டைனா பச்சை சட்டை இங்கே வான்னு சொல்லுவோம், அந்த பச்சை சட்டையை அணிஞ்சிக்கிறது தான் வந்து நம்ம வான்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பொற்றொடி வந்தால்னா அந்த பொன் வளையலுடைய அணிஞ்சுக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி. மூன்றாம் வேற்றுமையாகிய உறுப்பும் பயனும் மறைந்து வந்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சு வர்றதுனால இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, இந்த அஞ்சுலையுமே இல்லாத தொடரில் வேறு பிற சொற்களும் வந்துச்சுன்னா அதையும் அன்மொழி தொகைன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு சொல்கிறாங்க. தொகாநிலை தொடர்னா அப்படியே எந்த எச்சமே இல்லாமல் மறையாமல் நின்று அப்படியே பொருள் டைரெக்டாக அது பொருள் வந்துச்சுன்னா அது தொகாநிலை. தொகாநிலை வந்து 9 வகைப்படும். எழுவை தொடர், விழித்தொடர், வினைமுற்று, பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர். அது அப்படியே வந்திருக்குங்கனால வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்கிறாங்க. இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர்னு 9 வகைப்படும். எழுவாய் தொடர்னா மளிகை மலர்ந்தது, இந்த எழுவாய் வந்து தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலை வந்துக்கிறனால இடையில எதுவுமே மறையாமல் வந்துக்கிறனால இது எழுவை தொடர். விழித்தொடருங்கிறது நண்பா படி, இதில் நண்பாங்கிற விழிப்பேர் வந்து படி எனும் பயனிலை கொண்டுக்கிறனால விழித்தொடர்னு வருது. வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது சென்றனர் வீரர். சென்றனர்ங்கிற வினைமுற்று வந்து வீரர் என்னும் பெயரை கொண்டு முடியுது. வினைமுற்று வந்து பெயரை கொண்டு முடியறதுனால வினைமுற்று தொடர். பெயரச்சு தொடர் வந்து பெயரச்சு வந்திருக்கா, வரைந்த ஓவியம். எச்ச வினை வந்து ஓவியம் என்ன பெயர்ச்சல் கொண்டு முடியுது. வினையச்சு தொடருங்கிறது வினையச்சம் வந்துருந்துச்சுன்னா அது வினையச்சு தொடர். ஐ வந்திருக்கா, இது வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொற்றர்னா என்னது, மற்று அப்புறம் இன்னும் நிறைய வரும், ஆன அப்படின்னு அந்த சொல்லலாம் வரும். அதெல்லாம் வந்து இடைச்சொல் தொடர். சரிங்களா, மற்ற எனும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்ததுன்னா இது வந்து இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. உரிச்சொல்னா தெரியும், சால, தவ, உரு, நனி, கனி இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்ங்கிறது தெரியும், ஒரே சொல் பல முறை வந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு சொல். சரிங்களா, அவ்வளோதான். அடுக்கு தொடர்னு வந்திருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இணைச்சொற்கள் பார்த்துடலாம். அது வந்து 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணைனா ஒரே பொருளை தரும் 2 சொல், சீரும் சிறப்பும், பேரும் புகழும். எதிரெதிர்னா இரவு பகல், உயர்த்தாழ்வு. அடுத்தது என்ன சொல்லலாம், ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொருளின் செலவை குறித்து வருவன. பச்சை பசேல், வெள்ளை வெளிர். இது ஏற்கனவே இருக்கிறத இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறது. நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் கிராஃப்ட்னா கைவினை பொருள், ஃப்ளூட்னா புல்லாங்குழல், ட்ரம்ஸ் அப்படின்னா தான் முரசு, பேஸ்கெட்ரினா கூடை முடிதல், நைட்டிங்னா பின்னுதல், ஹார்ன்னா கொம்பு, ஆர்னடினா கொம்படி இனிமேல் சொல்லுங்கள். ஆர்டிஷியன், நீ ஒரு ஆர்டிஷியன் நிரூபிச்சிலே அப்படின்னா கைவினையர். சடங்குனா ரைட் அப்படின்னா சடங்கு. சரிங்களா? சரி, நம்ம ஐயோ திருக்குறள் இருக்கா? சரி, இது சும்மா அப்படியே எப்பவும் திருக்குறள் நம்ம வந்து பொருளை மட்டும்தான் பார்ப்போம், லைட்டாக பார்த்து விட்டுறலாம். செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். நம்ம ஒரு செயல் நம்ம படிக்கிறோம், படிக்க திறமை உடையவரையுமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். எப்போ படிக்கணும்? சும்மா அடுத்த வருஷம் உட்காந்து படிச்சுக்கலாமா? ஒரு 3 மாதம் கழிச்சு. இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது செப்டம்பரில். அப்போ இப்போ தான் உட்காந்து படிக்கணும். இந்த படிக்கிறவர், படிக்கிற செயல், படித்தல், காலம், இது 3மே அறிஞ்சு தான் நம்ம ஒரு செயலை நிறைவேற்ற வேணும். சரிங்களா? செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல். அப்புறம் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பேன் அப்படின்னு ஆரஞ்சு. இப்போ நான் ஒரு ஓனராக இருக்கேன்னா இந்த ஒவ்வொரு செயலுக்கு ஒவ்வொருத்தர் செட் ஆவாங்கன்னு நமக்கே தெரியும். அதை வந்து அவங்க செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்மளை வந்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்து எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாமல் நடுவு நிலை நின்று நடத்ததை வந்து சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவாங்க, அவரை வந்து அவரோட ஆட்சி காப்பாற்றும். என்ன ஆட்சி? குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஒருவர் செய்த குற்றத்தை வந்து முறையாக நம்ம ஆராய்ஞ்சு அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிக்கிறத வந்து ஒரு அரசோட கடமை. ஆனால் அந்த ஒரு அரசர் தவறிட்டார். அது யார்? பாண்டியரா? ஆமாம், பாண்டிய மன்னர் கண்ணகியோட ஹஸ்பண்ட் கோவலன் வந்து கொலை செஞ்சிட்டாங்க. நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் வந்து வாழ்நாள் வந்து குறைந்து விரைவில் வந்து அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கெட்ட அரசர் வந்து நம்ம நல்லாவே இருப்பான், நம்மளோட பணத்தில் வாழ்ந்துட்டு நம்மளே ஆட்டை பண்ணி இப்போ அப்படி பார்த்து நிறைய அரசியல்வாதி செத்துருக்கணுமே. சரி, விடுங்க, பார்க்கலாம். கேட்பவரை தன்வயப்படுத்தும், கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு. சரிங்களா? நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனேன்னா அப்போ நான் வந்து சிறந்த சொல்லாற்றுன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னு அர்த்தம். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்வளமும் நட்பண்பும் உடையவர் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையுமாமா. சரி, அரசரே அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நட்பண்பும் உடையவர் தாம் பேசும் பொருளின் தகுதி அறிந்து தான் பேசணும். இப்போ தான் பார்த்துருப்போம். பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசணுமா? பேசும் அவையின் தப்பு, தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம பொருள் படிக்கணும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுது காண்பது வந்து கண் ஓடாது. சரிங்களா? கசடு அற இதுதான் கரெக்டு. என்றாய்ந்து இதுதான் கரெக்டு. சரிங்களா? சரி, அடுத்த நம்ம பார்க்கலாம். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.